விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே வீச்சரிவாளால் கோயில் உண்டியலை உடைத்து காணிக்கையை கொள்ளையடித்த இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவிழா முடியும் வரை காத்திருந்து உண்டியலில் கை வைத்த திருடர்கள் போலீசில் சிக்குவார்களா? அம்மன் கோவில் உண்டியலில் கை வைத்த முகமுடி கொள்ளையர்களின் பகீர் காட்சிகள்தான் இவை. வீச்சரிவாளால் பூட்டை உடைத்து கொத்து கொத்தாக காணிக்கையை அள்ளிச் சென்றவர்கள் யார்? விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள KN பாளையத்தில் அமைந்துள்ள கெங்கை அம்மன் கோவில். சம்பவத்தன்று இரவு வழக்கம் போல பூசாரி கோவிலை பூட்டி விட்டு சென்ற நேரம் மர்ம நபர்கள் இருவர் முகமூடி அணிந்து கொண்டு அங்கு வந்துள்ளனர். கோவிலை சுற்றி நோட்டமிட்டவர்கள் ஆட்கள் நடமாட்டம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு உண்டியலை சுத்து போட்டுள்ளனர். உண்டியலின் பூட்டை திறக்க முயன்றவர்களால் நீண்ட நேரம் போராடியும் முடியாமல் போனது. அதனால் மர்ம நபர்களில் ஒருவர் தான் கையில் எடுத்து வந்த வீச்சரிவாளால் உண்டியல் பூட்டை உடைத்து காணிக்கையை மொத்தமாக களவாடினர். மறுநாள் கோவிலுக்கு வந்த பூசாரிக்கு ஷாக் ஆகி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். கோவில் CCTV காட்சிகளை ஆய்வு செய்ய மர்ம நபர்களின் உண்டியல் திருட்டு தெளிவாக பதிவாகியிருந்தது. கடந்த வாரம்தான் இக்கோவிலில் திருவிழா நடந்துள்ளது. அதன் பின்னர் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெறவில்லை. இதனால் கிட்டத்தட்ட 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரை காணிக்கை இருக்கக்கூடும் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த மரக்காணம் போலீசார் உண்டியல் திருட்டில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர்.